உட்காருங்க, டீ கொண்டாரு. என்னது பார்டர் கட்டி வச்சிருக்க? புரியல. இதுல நம்ம கல்யாண போட்டோ ஒட்டணும். இதெல்லாம் இந்த போட்டோ ஒட்டினதுக்கு அப்புறம். சரியா போச்சு போ. அத்தை, பேப்பர்ல பையனை காணோம் தான் போடுவாங்க, பையன் கடிச்சிட்டான்னு போட மாட்டாங்களே. ஏண்டி என் பையனை தேர்றேன்னு கிண்டல் பண்றியா சதாசிவா? காசு கிட்டுக்கிறது தானே, இப்ப வேண்டாம். ரயில் பயணம் எல்லாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. நான் லைப்ரரிக்கு போகணும். நான் காலேஜ் போயிட்டு வரேன். நான் காவல் இருக்கேன். ஏன்க்கா எதுக்கு எடுத்தாலும் சலிச்சுக்கிற? பின்ன அடிக்கடி நாய் மாதிரி காவல் வச்சுட்டு போயிடுறீங்களே. வாசல்ல அத்தை ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டுடுங்க. போர்டு போட்டா தான் தெரியுமா? அடே காணாம போன என் கடங்கார மகனே. அம்மா வைத்தியா இல்ல, வாஞ்சி. என்ன வாஞ்சி? கே வாஞ்சி. எங்க வந்த? அர்ச்சனாவை பார்க்கணும். அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் கோயில்ல பாக்கணும். இல்ல, என் மானசீக எழுத்தாளர் அர்ச்சனாவை பார்க்கணும். நான் அவங்களோட விசிறி. அவங்க ஒவ்வொரு கதையையும் ரசிச்சவன், ருசிச்சவன், கரைச்சு குடிச்சவன். அவங்களுக்காக என் உயிரையே விட்டுடுவேன். அப்படியா? இவனை விட்டு வைத்திய கண்டுபிடிக்க சொன்னா என்ன? ஆமா, நீ அர்ச்சனாவை பாத்திருக்கியா? இல்லையே. நல்லா பாரு, நான் தான் அர்ச்சனா. நீங்க தான் அர்ச்சனாவா? ஏன் வேற அர்ச்சனா இருக்காங்களா? இல்ல, இந்த வயசுலயா இளம் உள்ளங்களை கிளுகிழுக்க வைக்கிறீங்க? எந்த வயசுலயும் கிளுகிழுக்க வைக்கலாம்ப்பா. காயகல்பம் சாப்பிடுறீங்களா? இல்ல, காப்பி தான் சாப்பிடுறேன். ஐயோ, உங்க கைய கொஞ்சம் கொடுங்க. இந்த மோதிரத்தை கழட்ட முடியாதுப்பா. வேண்டாங்க, எத்தனை மோதிரம் வேணாலும் நான் போடுறேன். கொடுங்க. இந்தா. ஐயோ ஐயோ, எச்சி பண்ணிட்டியே. என் ஆர்வம் அன்னாடம் கண்டு ரசிக்கணும் எழுத்த. அதுக்கு நீங்க அனுமதி தருவீங்களா? தர்றேன்ப்பா. ஆனா ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. சொல்லுங்க. நாய் காத்துக்கிட்டு. எங்கப்பா? உங்க நாய் நான் தான். ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்க. இரு வர்றேன். காப்பி வேண்டாங்க. போட்டா காப்பி கொண்டாரப்பா. காணாம போன என் 5 வயசு மகன் வைத்தி. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா பிடிக்கிறேன். உங்களுக்காக காணாம போன பிள்ளையே என்ன, புருஷனையே பிடிக்கிறேன். ரசிகனா பேசு, ரவுடித்தனமா பேசுறியே. இரு வர்றேன். நாக்கால என்ன பண்ற? நீங்க உட்கார்ந்த இடத்தை தொட்டு முத்தம் கொடுத்த. ஐய, எச்சி பண்ணிட்டியப்பா. சரி பரவாயில்ல, இந்த போட்டா. அபிமான எழுத்தாளர் மகன் அவங்களையே உரிச்சு வச்சிருக்கான். இப்ப என்ன உரிக்கிறான்? உரிக்கவே மாட்டான். இந்த நாயி உங்களுக்காக ஓடி 4 இடத்துல தேடி எப்படியாவது அந்த வைத்திய கொண்டு வந்து நிறுத்துறான். இப்ப ரசிகன் பறக்கிறான். அப்பா வாஞ்சி, அப்பா அடே, என்ன இவன் மகனை பத்தி ஒரு விபரமும் கேட்காம போயிட்டானே. வெறி பிடிச்ச ரசிகன், எப்படியும் கண்டுபிடிச்சிடுவான். அடே, காணாம போன என் கடங்கார மகனை வைத்தி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.